தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிஎட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிஎட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்க்குலர் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு அனைத்து பருவங்கள் அப்படின்னா செமஸ்டர், ஓகே, எல்லா செமஸ்டர்ஸ்க்குமே இன்றைக்கி கடைசி நாள், வேலை நாள், ஒர்க்கிங் டே அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. மேற்காண் பொருளில் குறிப்பிட்டவாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ள எல்லா காலேஜஸ்க்குமே இதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைம் டேபிள் படி பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் தியரி கிளாஸு 8th ஜூன் முடியுது, 100 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் 18th ஜூன் முடியுது. அப்போ அதில் 100 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 18th ஜூன் அன்றைக்கி முடியுது. அது மாதிரி 8th ஜூன் அன்றைக்கி எது முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செமஸ்டர் கிளாஸ் தியரி கிளாஸ் எண்ட் ஆகுது. இது எம்எடுக்கும் அதே சேமு. எம்எட் செகண்ட் இயருக்கு 8th ஜூனு, அதே மாதிரி எம்எட் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ஜூனே வந்து கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 100 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் டேஸு அட்டண்டன்ஸு இது படி தான் எடுத்து இந்த நாள்லேருந்து என்னென்ன டேஸ் ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தா 100 days ஒர்க்கிங் டேஸ்க்கு உங்களோட அட்டண்டன்ஸை போட்டு அட்டண்டன்ஸை அனுப்புவாங்க காலேஜஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து கேலண்டர், இந்த நியூவான ஒரு லாஸ்ட் ஒர்க்கிங் டே கொடுத்துருக்காங்க. மேலும் பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்து அறிவிப்பு தேர்வுத்துறையின் எக்ஸாம் செக்ஷன் வாயிலாக பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லி இன்னொரு சர்க்குலர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் 4ஆம் பருவத்தின் கடைசி வேலை நாள் முடிந்தவுடன் தேர்வு முடிவு வரை காத்திருக்காமல் உயர்கல்வித்துறையின் ஆணைப்படி மாணவர்களுக்கு மேற்படி படிப்பிற்கு ஏதுவாக மாற்றுச் சான்றிதழை டிசி உடனடியாக வழங்கிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ 4th செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்மளால் ஒரு ஜாபுக்கோ இல்லை பிஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா, எம்எட் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனே டிசியை வந்து கொடுக்க சொல்லி உத்தரவு ஆர்டர் போட்டிருக்காங்க காலேஜஸ்க்கு. ஸோ டிசி வந்து உடனே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பிஜி ஜாயின் பண்ணுறவங்க பிஜி ஜாயின் பண்ணலாம், இல்லை அடுத்தது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் அந்த டிசியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியெலாம் எல்லாத்துக்காகவுமே நம்ம காத்திருக்கணும், 1 வருஷம் காத்திருக்கணும், 2 வருஷம் வந்து வெயிட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து டிசி வந்து உடனே கொடுக்க சொல்லியிருக்காங்க 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த கேலண்டருக்கும் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் கொடுத்த கேலண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேணும்னா நீங்கள் க்ராஸ் செக் பண்ணுங்கள். செகண்ட் செமஸ்டர் 8th ஜூன் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதே மாதிரி 4th செமஸ்டர் 18th ஜூன் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. நானும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதானே அந்த கேலண்டர். அந்த கேலண்டரில் பாருங்கள், செகண்ட் செமஸ்டர் ஒர்க்கிங் டே ஃபார் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபார் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் எம்எட், அதே வந்து 12th ஜூன் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி 12th ஜூன். லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஃபார் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் பிஎட் எம்எட், அது இன்றைக்கி 8th ஜூன், அதே மாதிரி 8th ஜூன் தான் இந்த கேலண்டரில் இருக்குது. அது மாதிரி 18th ஜூன் வந்து 4th செமஸ்டர் முடியும், அதே மாதிரி 4th செமஸ்டர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே 18th ஜூன். இது ஏன் நான் வந்து க்ராஸ் செக் பண்ணுறேன் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் 100 days முடியல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் கொடுத்த அகாடமிக் கேலண்டர் படியே அதே மாதிரியே சர்க்குலரும் கன்ஃபார்மாக அதை சொல்லியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே அந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்குது. அதனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது ரொம்ப நல்லது. எக்ஸாம்ஸ்க்கு லீவ் கூட இடையில இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட்.